சனி பாதிப்பு. இந்த ஒரு வார்த்தைக்கே பலரின் வாழ்க்கை தலைகீழாகி போச்சு. ஒரு தலைப்பிரியம் விட்டுப்போச்சு. சனி. வேலை கொஞ்சம் ஸ்லோ. சனி. குடும்பத்துல சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சனி. ஆனா உண்மையில சனி உன்னை பனிஷ் பண்ணதா அல்லது உன் பயம்தான் உன் வாழ்க்கையை கெடுத்துடுதா? இன்று நாம உண்மையை கண்டுபிடிக்க போறோம். ஜோதிடத்தை பிளேம் செய்யாம, சனியை பீதியாக பார்க்காம, அதோட சயின்டிஃபிக், சைக்காலஜிக்கல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில சில நேரம் ரொம்ப கஷ்டம் வந்தா மனுஷன் காரணம் தேடுவான். அந்த நேரத்துல எளிதா பிளேம் பண்ணக்கூடிய ஒன்று சனி பாதிப்பு. ஆனா அந்த சனி பாதிப்பு நம்ம வாழ்க்கைய கெடுக்குதா அல்லது நம்ம வாழ்க்கைய புதிதா உருவாக்குற ஒரு ட்ரைனிங் பீரியடா? இந்த வீடியோ முடியும் நேரத்துல நீங்க சனி பாதிப்பை பயமா பார்க்க மாட்டீங்க. அத உங்க வாழ்க்கைய மீண்டும் அமைக்க உதவுற ஒரு பவர் புத்தியாக பார்ப்பீங்க. நம்ம சமூகத்தில் வளர்ந்த பெரும்பாலானும் சனியை பனிஷ்மெண்ட்க்கும் சஃபரிங்க்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள் ஸ்டோரி டெல்லிங்க்கு, ஒரு 26 வயது இளைஞன் ரமேஷ். வேலை சரியா சென்று கொண்டிருந்தது. அவன் மிகவும் பாசிட்டிவா இருந்தான். ஒரு நாள் ஜோதிடர் சொன்னார், சனி தொடங்குது, கவனமாயிரு. அந்த ஒரு சொல்லுக்கு அவன் மனம் கீழே விழுந்து போச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிட்டது. அவனுடைய எனர்ஜி பாதிக்க ஆரம்பிட்டது. அவன் முடிவுகள் ஷேக் ஆக ஆரம்பிட்டது. ஆனா சனி பாதிப்பு உண்மையில வந்ததால் அல்ல, அவனுடைய பயம் வந்ததால. ஜோதிடத்தில் சனி என்பது பனிஷ்மெண்ட் பிளானட் அல்ல. அது டிசிப்ளின், கர்மா, பேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகியவற்றை பிரதிநிதிக்கும் ஒரு சிம்பல். சனி செய்யறது உன்னை ஸ்லோ பண்றது, உன்னை சோதிக்கிறது, உன்னை ஹோன் பண்றது, உன் கேரக்டரை பில்ட் பண்றது. வாழ்க்கையில வெற்றி அடைந்த 90% பேரு சனி மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடை கடந்துதான் வராங்க. அந்த காலத்துல நீங்க தவறு பண்றீங்கன்னா சனி உன்னை நிறுத்துவான். நீங்க வளர்ச்சிக்கு சூட்டபிளா இருந்தீங்கன்னா சனி உங்களை உயர்த்துவான். சனி உனக்கு செய்யும் 4 பெரிய மாற்றங்கள் பார்க்கலாமா? 1. கண்ட்ரோல், தன்னடக்கம். நீங்க முடிவு எடுப்பது மெச்சூர் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவானாலும் டீப்பா யோசிப்பீங்க. 2. பேஷன்ஸ், பொறுமை சக்தி. சிறு பிரச்சனைகளுக்கே பேனிக் ஆகிற பழக்கம் குறைந்துவிடும். 3. ட்ரூத்ஸ்களை ஏற்கும் திறன். லைஃப்ல பிட்டர் ட்ரூத்ஸை ஃபேஸ் பண்ணும் கரேஜ் உங்க உள்ள வரும். 4. ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின். சனி சோம்பேறிகளுக்கு விரும்ப மாட்டான், பட் கன்சிஸ்டண்டா இருக்கிறவரை ரொம்ப உயர்த்துவான். சனி பீரியட் ஒரு பனிஷ் பண்ற காலம் கிடையாது. அது ஒரு அப்கிரேட் பீரியட், ஒரு ரீஜெனரேஷன் டைம். ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டுப்போனால் அது சனி இல்ல, உங்களுடைய கம்யூனிகேஷன்ல பிழை. ஒரு வேலை போனால் அது சனி இல்ல, உங்க திறமையில் விரிசல். ஒரு பிரச்சனை வந்ததால் இதற்கெல்லாம் நாம சனியை பிளேம் பண்றோம். நம்ம வாழ்க்கையோட அக்கௌண்டபிலிட்டி குறைந்து விடுது. சனி உன்னை ஸ்லோ பண்ணுவான், ஆனா உன்னை இறக்க மாட்டான், உன்னை வலிமையாக்குறான். சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படவும், அவருடைய சஞ்சார காலத்தில் அதிக நன்மைகளை பெறவும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கிய உண்மைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட தினசரி செயல்பாட்டை செட் செய்யுங்கள். சனி பகவான் ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் நேர நிர்வாகத்தை விரும்புபவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான, நேர்மையான தினசரி செயல்பாட்டை உருவாக்கினால் சனி அதற்கு சந்தோஷமாக அருள் செய்வார். காலையில் எழுவது முதல் இரவில் தூங்குவது வரை ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்க வேண்டும். இது வேலையில் மட்டுமல்ல, உங்கள் சொந்த வாழ்விலும் தேவை. 2. புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். சனி உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தருபவர். உங்கள் தொழில் அல்லது வேலைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி தேவைப்பட்டால் அதற்கான புதிய திறமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சனி எதிர்பார்க்கிறார். உங்கள் தொழில்முறை அறிவை மேம்படுத்துவதில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் சனி ஆதரிப்பார். தயக்கமின்றி புதிய விஷயங்களை கற்றுத் தொடங்குங்கள். 3. நச்சுத்தன்மை வாய்ந்த நபர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். சனி காலப்பை ஒரு சுத்திகரிப்பு காலம் என்று கூறுவார்கள். இந்த சமயத்தில் உங்களை சுற்றியிருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட, உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அல்லது உங்களை மனதளவில் காயப்படுத்தும் நச்சுத்தன்மை வாய்ந்த நபர்களுடன் உள்ள தொடர்புகளை துண்டிக்க வேண்டும். ஆரோக்கியமான உறவுகளுக்கு மட்டும் உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். 4. உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவானின் சஞ்சாரம் பெரும்பாலும் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். எனவே உங்கள் மனதை அமைதியாகவும் சமநிலையுடனும் வைத்துக் கொள்வது அவசியம். இதற்காக நீங்கள் யோகா, தியானம், நடைப்பயிற்சி மற்றும் சுய ஆய்வு போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அமைதியான மனதுதான் சனியின் சவால்களை சமாளிக்க உங்களுக்கு பலம் கொடுக்கும். 5. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். சனி எப்போதும் முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறார்.
ஒரு தவறு நடக்கும்போது மற்றவர்களை குறை கூறுவதை குறைத்து அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் என் பொறுப்பு என்று மனதளவில் நினைக்கும்போது நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் செயல்களும் உறுதியாகும். இந்த மனப்பக்குவம்தான் உங்களை சவால்களிலிருந்து மீட்கும் முதல் படியாகும். சனி பகவானின் காலம் முடிஞ்சாச்சாம். 7.5 சனி, அஷ்டமத் சனி முடிஞ்சிடுச்சுன்னு சிலர் சொல்வாங்க. ஆனா அது உண்மையிலேயே முடிஞ்சிட்டதா? சனி காலம் முடிவது கேலண்டர்ல தேதி மாறுவது மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அது உங்களுக்குள் நடந்த மாபெரும் மாற்றம். ஒரு சைலண்ட் ஆனா பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முழுமை அடைந்தாச்சு என்பதற்கான அறிகுறி. அந்த மாற்றம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒன்றின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அது இப்போ அசைக்க முடியாத கண்மலை மாதிரி உறுதியா நின்றிருக்குது. நீங்க இனிமேல் உணர்ச்சியால் கேரியாகி தவறான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இல்ல. ஒவ்வொரு செயலையும் ஸ்லோவா, டீப்பா அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிற திறன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க சந்தித்த தோல்விகள், அனுபவிச்ச கஷ்டங்கள் உங்கள உடைக்கல. அது உங்கள உடைக்க முடியாத மனப்பக்குவமா மாற்றிவிட்டது. நீங்க ஹார்ட் ஒர்க்கரா மட்டுமா இல்ல, எப்படி ஸ்மார்ட்டா உழைக்கணும், எந்த முயற்சி பலம் தரும், எந்த முயற்சி டைம் வேஸ்ட், அதை ஒரு மாஸ்டர் போல புரிஞ்சிக்கிற பாணிக்கு மாறிட்டீங்க. இந்த மாற்றம் முழுமையாகிவிட்ட நேரத்தில்தான் சனி பகவான் உங்களை நிறுத்தி வைக்க மாட்டார் ஒருபோதும். அதற்கு பதிலா நீங்க கற்றுக்கொண்ட பாடங்களின் வலிமையைக் கண்டு அவர் உங்களை முன்னாடி தள்ளுவார், உங்களை உயர்த்துவார். அதனால் சனியின் காலம் முடிஞ்சதுன்னா அது ஒரு கால அளவு முடிந்தது இல்லை. நீங்க ஒரு புதிய மனிதா பிறந்திருப்பீங்க. ஒரு வலிமையான, நிலையான, அறிவான, மாற்றம் கண்ட மனிதர். சனி பாதிப்பு என்பது அது ஒரு சாபம் அல்ல. உண்மையில் அது உங்களுடைய வாழ்க்கையிலேயே வரப்போகும் மிகப்பெரிய ஆசிர்வாதம். சனி பகவான் உங்களை சோதிப்பது ஒரு தண்டனை அல்ல, அது உங்களை பயிற்சி அளிப்பது, ட்ரெயின் பண்றது. சனி பகவான் நீங்கள் தயாராக இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகவே மாட்டார். உங்களுடைய வளர்ச்சிக்கான நேரத்தை, குரோத்துக்கான நேரத்தை அவர் உருவாக்கிக் கொடுக்கிறார். அதனால சனி பாதிப்பு என்று ஒருபோதும் பயப்படாதீர்கள். அது உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை மீண்டும் புதிதாக உருவாக்க வருகிறது. அடுத்த தடவை யாராவது உங்களுக்கு சனி தொடங்குதடி, ஜாக்கிரதையா இரு என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள்? சனி வந்துட்டான், நான் இன்னும் ஒரு படி உயர்ந்த நபராகப் போகிறேன் என்று சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், லைக் செய்யவும்.